ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டான். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்ட ஒரு ஸ்டோரியோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த ஸ்டோரி என்னன்னா, தன்னோட சித்தியால் வேலைக்காரியாக மாற்றப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பொண்ணு அந்த ஊரோட இளவரசி கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்க இறந்த அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம கேள்விப்பட்ட ஒரு ஸ்டோரியாக இருந்தது. ஆனால் இப்போ அதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் அப்படின்னு இந்த மூவி சொல்லலாம். ஆக்சுவலாக இது ஒரு அடல்ட் மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. நம்ம கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓரளவுக்கு வித்தியாசமானதாகவே இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச ஒரு ஷேரை போடுங்க. சரி, ஓகே, நம்ம வழக்கம் போல் ஓவலாக பேசாமல் மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். படத்தோட பேர் த அக்லி ஸ்டெப் சிஸ்டர். 2025 ரிலீஸ் ஆன படம். இது ஆக்சுவலாக எனக்கு இங்கிலீஷில் கூட கிடைக்கல. நம்ம மூவி எக்ஸ்பிளைன்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு குதிரை வண்டியில் ஒரு ஃபேமிலி எப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு புக்லேருந்து ஸ்டோரி வாசிச்சுட்டே இருக்கா. இளவரசனை பற்றின ஒரு ஸ்டோரி அதில் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அதில் அவளையே வச்சு அதில் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ணால் இதெல்லாம் கனவு. ஆக்சுவலாக நார்மலாக இருக்க இந்த சின்ன பொண்ணோட ஃபேமிலி, இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அதுக்கப்புறம் அம்மா. இவங்களோட அப்பா இருந்ததுனால புதுசாக வேற ஒரு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அதுக்காக இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி அந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே ஒரு பெரியவர் வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவர் தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற புது ஹஸ்பண்ட். வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு பேர் ஆக்னஸ். இது வந்து இந்த பெரியவரோட பொண்ணு. இந்த பெரியவரோட ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அதனால தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வழியாக மேரேஜ் எல்லாம் முடியுது. இவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்த உடனே ஸ்டார்டிங்கில் ஸ்டோரி படிச்சுட்டு இருந்த அந்த பொண்ணு பேர் வந்து எல்வேரா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஆக்னஸ் வந்து அவங்க வீட்டை சுற்றி காட்டுறாங்க. வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போன உடனே அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் இருக்கான். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணோட ரூமை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீடு ரொம்ப பிடிச்சி போயிருது. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆனதை செலிப்ரேட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த ஆள் எல்வீரோட மூஞ்சிலே கேக் எடுத்து அடிக்கிறான். கொஞ்சம் திமிரு பிடிச்ச ஆள் தான் போல. அதுக்கப்புறம் யாரும் இதை பெருசாக எடுத்துக்கல. எல்லாரும் சிரிப்பாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா மட்டும் கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தெரியுது. சிரிச்சுக்கிட்டு இருக்க டைம்லேயே அந்த ஆளுக்கு ஏதோ ஆகி அப்படியே அந்த டேபிளே விழுந்து இறந்துடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் காஃபி எடுத்துக்கிட்டு ஆக்னஸோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிறத நினச்சி அவங்களோட பொருளெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? நீ பாட்டுக்கு என்னோட பொருள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாங்க. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஆக்னஸுக்கு அவங்க அம்மா ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இப்போ இறந்துருக்காரு. ஸோ அதனால ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க. அதனால திட்டின உடனே இந்த பொண்ணு நேராக கீழே ஓடுது. கீழே போய் பார்த்தா கடன் கொடுத்தவனுங்களாம் வந்திருக்கானுங்க. வந்து இந்த மாதிரி இறந்து போன இந்த ஆளு ஏற்கனவே நிறைய லோனை வாங்கி போட்டிருப்பான் போல. இதான் இந்த சல்லி காசு மட்டும் தான் உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடனை சீக்கிரம் கட்ட சொல்லிட்டு போறாங்க. இந்த சோகம் தாங்க முடியாம அவங்க அம்மா அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. நம்ம கடன்லாம் எப்படிமா தீரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இருந்துட்டு நல்ல ஒரு பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணா இந்த கடன் எல்லாம் தீர்த்தரலாம், நம்மளும் ஒரு வசதியான இடத்துல வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. நல்ல பணக்காரனா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் முகத்தை இதுக்கு முன்னாடி கண்ணாடியில் பார்த்துருக்கியா, உன்னையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு இல்லை, அவன் நேரடியாக கண்ணாடியை பார்த்துட்டு அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படி ஒரு மாதிரி ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஆக்னஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மா நினைச்சு வேலைக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு புறா வந்து அங்கே உட்காந்து பார்க்கறத நோட் பண்றாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க அம்மா அவங்க கூட இருக்க மாதிரி அப்படி நம்புறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல மறுபடியும் நம்ம எல்வீரா கட்டுறாங்க. இவ மறைச்சு வச்சு தின்படம்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வெளியே இருந்து அந்த ஆட்டோட இளவரசருக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. அதனால இந்த ஊர்ல இருக்க வயசு பொண்ணுங்க பேரெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு போறாங்க. அதுல இந்த எல்வீராவும் போய் நியமிக்கிறாங்க. அதை வாங்கின உடனே பிரின்சஸ் கூட ஜாலியா இருக்க மாதிரி கனவெல்லாம் வருது. இவங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா அழகுபடுத்துற ஒரு ஆளை கூப்பிடுறாங்க. அவன் வந்து மூக்கு தான் கொஞ்சம் சரியில்லை, அதை சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்ணை கொஞ்சம் சரி பண்ணா நீயும் பயங்கர பேரழகுதான் அப்படின்றான். அதுக்கப்புறம் எப்படியோ இளவரசர் கல்யாணம் பண்ணா நம்ம வசதியா வாழலாம் அப்படின்ற அந்த ஆசையில அவங்க அம்மா இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்து இந்த பொண்ணை அழகா மாத்த சொல்லி கேட்கறாங்க. அவனும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க இருக்க நர்ஸ் ரத்தமா ஒரு பக்கெட்ல அள்ளி ஊத்திக்கிட்டு இருக்கு. அல்மா பாக்குறான். இது பழைய காலத்துல நடக்கிற மாதிரியான கதை. ஸோ அந்த டைம்ல மயக்க மருந்து அப்படின்ற ஒரு விஷயமே கண்டுபிடிக்கல போல. இந்த பொண்ணை அப்படியே கையை கட்டி போட்டு மூக்கு அப்படியே ஒரு உட உடைக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறது ரொம்ப கொடூரமா இருக்கும். வழியில அப்படியே கத்துறா, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு அமுச்சு விட்றாங்க. அந்த பேரை வாங்கிட்டு போன எல்லா பொண்ணுங்களும் டான்ஸை கற்றுக் கொடுக்க ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும். இளவரசரோட பார்ட்டி நடக்கும்போது இவங்கெல்லாம் அங்கே பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால அதில் பெஸ்ட்டாக ஆடக்கூடிய கொஞ்சம் பொண்ணுங்களை செலக்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பார்ட்டியில் கலந்துக்குவாங்க. அப்புறம் டான்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா அடிக்கிட்டு இருக்க டைம்ல அந்த டான்ஸை சொல்லி கொடுக்கக்கூடிய நீ பின்னாடி போ அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி போன உடனே இன்னும் பின்னாடி போ அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ரோக்கு தள்ளி விடுறாங்க, திட்டுறாங்க. அப்புறம் அவங்க அதை நினைச்சு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்றாங்க. ஆனா இவங்களோட ஸ்டெப் சிஸ்டரான ஆக்னஸ் நல்லாவே ஆடுறாங்க. அவங்கள அந்த டான்ஸ் ஃபேமுக்கு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நைட் ஆகுது. வீட்டுக்கு போய் சாப்பிட்ற டைம்ல அவன் தங்கச்சிக்கெல்லாம் நல்ல ஃபுட்டு கிடைக்குது. எல்லாருமே நல்லா சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஆனா இவளுக்கு மட்டும் டயட் ஃபுட்டா கொடுத்து உட்கார வச்சிடறாங்க. அந்த இடத்துல தான் ஆக்னஸ் கேட்கறா, ஃபியூனரல் எப்போ நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்மள்ட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே இவளுக்கு செலவு பண்ற காசை விட ஃபியூனரலுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகும், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால கோச்சிட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரம் அவங்க அப்பாவோட பாடியை போய் பார்த்த உடனே அதுல ஃபுல்லா புழுவா வந்துடுது. அந்த இடத்த பார்த்து அவங்களே பயந்துட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில டான்ஸ் கிளாஸ் வழக்கம் போல. அதுல லாஸ்ட் வீக் யார் யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களோட நேம்லாம் இருக்கும். அவங்க மட்டும் தான் செலக்டட். அங்க போய் எல்லாரும் என் பேர் வரலன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நம்ம எல்விரா போய் பார்க்கறா, கடைசியா அவளோட பேர் இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்படியாவது பிரின்சஸ் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில அதுக்கப்புறம் மறுபடியும் டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்க நம்ம எல்விரா மட்டும் வந்து முன்னாடி டான்ஸ் ஆட சொல்றாங்க. அந்த டான்ஸை டீச் பண்ணக்கூடியவங்க, அவங்ககிட்ட நல்ல திறமை இருக்கு, ஆனா அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. லாஸ்ட் வீக் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால உன்னை செலக்ட் பண்ணணும்னு நினைக்காத, உங்க அம்மா என்கிட்ட பணம் கொடுத்தாங்க, அதனாலதான் நீ செலக்ட் ஆயிருக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நைஸா அந்த பொண்ணுகிட்ட மட்டும் கூப்பிட்டு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக புது ட்ரெஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா சுத்தமா பத்த மாட்டேங்குது. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப வெயிட்ட போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த டான்ஸுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. அங்க போன உடனே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு, நான் ரொம்ப குண்டா இருக்கு, நான் செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல என் கண்ணால பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் குண்டா தானே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு டேப்லெட்டை கொடுத்து, இந்தா இதை சாப்பிடு, இது கண்டிப்பா உன்னை நிச்சயமா ஒல்லியாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு வந்த எல்வேரா அவங்க சிஸ்டர்கிட்ட மட்டும் தனியா சொல்றாங்க, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு, அதை போட்டேன்னா நான் சீக்கிரமா ஒல்லியாயிருவேன் அப்படின்றாங்க. ஆனா இது வேற எதனும் ஆயிடும், நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அல்மா எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவங்க கேட்கற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அவங்க கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு நேரா போயிடுறாங்க. அப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஆக்னஸ் அவங்க பண்ணையில ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆனா இவங்களுக்கும் வேற வழி இல்லை. இவங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு கண்டிப்பா அந்த இளவரசனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதனால இவங்களையும் பெரிய மனசு இல்லாம அங்கேயும் போக முடியாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்வீரா அந்த எக்க ஒரு வழியா அப்படியே வாயில போட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு குதிரை கட்டு தெரியல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. அங்க போய் பார்த்தா நம்ம ஆக்னஸ் அதுக்கப்புறம் அந்த லவ் பண்ணக்கூடிய பையன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. அதை இந்த எல்வீரா பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்லிடுறான். அதனால அவங்க அம்மா, நீ எதுக்கும் லாய்க்கு இல்ல, வேலைக்கார கூட போய் பழக்கிட்டு இருக்க, அப்ப இனிமேல் நீயும் வேலைக்காரி தான் அப்படின்னு சொல்லி திட்டி அடிச்சுட்டு உன்னை வீட்டு விட்டு வெளியே துரத்திடுவேன், ஆனா விடுறேன்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இவளுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்வீராவால அவங்களோட பசியை கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்நாக்ஸ் ஒழிச்சு வச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பசி ஓவரா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பையனை அந்த வீட்டை விட்டே துரத்தி வெளியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல எல்வீரோட சிஸ்டர் அல்மாவை கட்டுறாங்க. அவன் அந்த குதிரையெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து ஒரு குதிரை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்வீரா அவங்களுக்கு அந்த மூக்கு சரியாயிருது. அந்த கட்டை பிரிச்ச உடனே இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழகாயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜன்னல் வழியே வந்து எட்டி பார்த்தா ஆக்னஸ் பால் கறந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ எப்படி நம்மளுக்கு போட்டி இல்லை அப்படின்ற சந்தோஷத்துல அப்படியே ஜன்னல் இருந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மூக்கு சரியான உடனே மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போறாங்க. இப்போ என்னடா பண்ண போறானுங்க பார்த்தா கண் இமைய சரி பண்றேன் அப்படின்ட்டு எந்த ஒரு அனஸ்தீசியாவும் கொடுக்காம மறுபடியும் எடுத்து ஊசியை போட்டு தைக்கிறான். அன்னைக்கு நைட்டு கண்ணை முழிக்க கூட முடியல, பயங்கரமா பசிக்குது, சாப்பிடலாமே அப்படின்னா கண்ணை திறந்தும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கிச்சன்ல கண்ணு தெரியாம போய் உருட்டிட்டு இருக்காங்க. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்க வந்த ஆக்னஸ் தான் இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் டான்ஸ் கிளாஸ்க்கு போகும்போது அந்த டான்சர் வந்து நம்ம எல்வீராவை ஃப்ரண்ட் ரோல் ஆடுற மாதிரி செஞ்சிடறாங்க. அதனால இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இவ கொஞ்சம் கொஞ்சம் வர வர நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு குளிச்சிட்டு இருக்க டைம்ல நம்ம ஆக்னஸ் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டி விடுறாங்க. அந்த டைம்லயே இவளுக்கு முடி கொட்டுறதை நோட் பண்றாங்க. ஆனா எதுவும் சொல்லாம அப்படியே கிளம்பிடுறாங்க. எல்வீராவும் அப்பதான் நோட் பண்ணிட்டு ரொம்ப பயந்து போறா. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் வேற ஒரு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை போட்டு காட்டுறதுக்கு ஒரு ஆளா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா கச்சிதமா இருக்கு. ஏன்னா இப்போ அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுனால அதுல இருந்து ஒரு புழு இவளோட ஃபேட் எல்லாம் உறிஞ்சு எடுத்துருது. இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்லயே முடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இதை பார்த்து பயந்து போன எல்வீராவும் அவங்க அம்மாவுக்கும் ஆறுதல் தர மாதிரி ஒரு விக் எடுத்துட்டு வந்து அந்த காஸ்டியூம் டிசைனர் கொடுக்குறான். அதுக்கப்புறம் சரி ஓகே இதை வச்சு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் பார்ட்டிக்காக நம்ம ஆக்னஸ் அவங்களோட பார்ட்டி ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க. அந்த டைம்ல நீ எல்லாம் பார்ட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்வீரா வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க டைம்ல அவங்க அம்மா வந்ததுனால ஆக்னஸ் அப்படியே அழுதுட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்வீராட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி அவளுக்கு இனிமேல் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, அவளோட ட்ரெஸ் தான் கிழிஞ்சிருச்சு, இல்ல நீ கவலையப்படாத, நீ தான் ஜெயிப்ப, நீ தான் செலக்ட் ஆக பாரு அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசுறாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு புரிய வருது அழகா மாறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா கேரக்டரா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை கிழிஞ்சதுனால வழக்கம் போல ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மாவோட போட்டோக்கு முன்னாடி படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க அம்மா அவங்க முன்னாடி வராங்க. ஆக்னஸ் நீ எதுக்கும் கவலைப்படாத, இதோ பார் உனக்கு பார்ட்டிக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி டைம்ல மட்டும் உன்னைய கூட்டிட்டு போக வண்டி வரும், இந்தா உன்னோட ஷூ அப்படின்னு சொல்லி
சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு, ஆனால் அது வந்து நைட்டு மட்டும்தான் வேலை செய்யும், பகலில் அது பூசணிக்காயாக மாறிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் கேட்ட ஸ்டோரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம எல்வீரா பார்ட்டிக்கு போகிறதுக்கு நீட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்ட்டிக்கு போகிறாங்க. போயிட்டு எல்லா பொண்ணுங்களையும் அந்த ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இளவரசருக்கு எல்வீராவை தான் பிடிச்சிருக்கு. அவங்க நினைச்ச மாதிரி கஷ்டப்பட்டு ரெடியானதுக்கு தகுந்த மாதிரி இவரும் ஓகே பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுலயே அங்கே ஒரு அழகான பொண்ணு வந்து சேர்றா. அவளை பார்த்த உடனே அவளோட அழகுல மயங்கி நம்ம இளவரசர் அவ கூட தான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி அங்கே போய் நின்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. அங்க இருந்த இளவரசனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சரி வா என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க டைம்லயே மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியல இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்விராக்கு மட்டும் தெரிஞ்சிருது இவ ஆக்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ யாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால ஆக்னஸ் அப்படி பூந்து பாதியிலே ஓடிடுறா. அந்த பார்ட்டில இருந்து ஒரு செருப்பு மட்டும் கலண்டு விழுந்துடுது. அதை அந்த இளவரசர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அங்க இருந்த ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த செருப்பு எந்த பொண்ணுக்கு பர்ஃபெக்டா செட் ஆகுதோ அவதான் இளவரசி, ஒவ்வொரு வீடா விடாம போய் சர்ச் பண்ணி எப்படியாவது கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் செம கோவத்துல வீட்டுக்கு வந்த எல்வீரா நம்ம ஆக்னஸ் கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு போறாங்க. எங்க அந்த ஷூ குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஷூவோட சைஸ் இருந்தா அந்த சைஸுக்கு அவ காலை வெட்டி நம்ம எப்படியாச்சும் இளவரசர் கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவ எடுத்து போட்டு பார்க்கும்போது சுத்தமா அவளுக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சைக்கோத்தனமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாவது இளவரசர் அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற வெறியில பக்கத்துல இந்த கத்தி எடுத்து அவ காலை வெட்டுறா. அந்த வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறா. அதுக்கப்புறம் சிஸ்டரும் அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க. காலை பாதியை வெட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவங்க அம்மா மீதி இருந்த காலையும் கொஞ்சம் கூட யோசிக்காம வெட்டி எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அரசவையில இருந்து ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்கிறதா வாங்க இந்த ஷூவை போட்டு பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க பெட்ல இருந்து தட்டு மாதிரி எந்திரிச்சு கீழே போகும்போது படியில இருந்து சறுக்கி போய் மூஞ்செல்லாம் உடஞ்சிருது. அப்புறம் ஏற்கனவே முடியும் இல்லாதனால ரொம்ப அக்லி ஆயிடுறாங்க. ஆக்சுவலா படத்தோட டைட்டில் கார்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இதுதான், தி அக்லி ஸ்டெப் சிஸ்டர். அதுக்கப்புறம் படியில விழுந்த மாதிரியே திரும்பி பார்த்தா நம்ம ஆக்னஸ் அவங்க வெளியே சீக்கிரமா போறாங்க. அதுக்கப்புறம் அழுகையோட இவங்க அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. ஆக்னஸை தான் கடைசியா நம்ம இளவரசர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த எல்வீரோட சிஸ்டர் அவங்க தான் கூப்பிட்டு போய் சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்பாங்க. அந்த எக்னால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்கை வெளியெடுக்கிறதுக்கான ஒரு மாத்து மருந்து இருக்கும். அதை எடுத்து வாயில கொட்டின உடனே ஒரு புழு வெளியே வருது. அதை நீளமா பிடிச்சி இழுத்து தூக்கி வெளியே போட்டுறாங்க. இந்த இடத்துல இருந்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போறதுக்கு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட சுத்தமா பணம் இல்லை. அதனால அவங்க அம்மா ரூம்ல இருந்து எதையாவது எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி போற டைம்ல அவங்க அம்மா பணத்துக்காக வேற ஒருத்தர் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க சிஸ்டரையும் கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த குதிரையும் எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த குதிரையில ஏறி அப்படியே இந்த ஊரை விட்டு போறாங்க. ஆக்சுவலா அழகுன்ற ஒரு விஷயம் நம்ம மனசை பார்த்து தான் இருக்கு. அதை ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு பதிவு பண்ண இந்த படம் தான் தி அக்லி ஸ்டெப் சிஸ்டர் 2025 ரிலீஸ் ஆனது. சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன்.